சரி. நம்ம தெய்வனோடு கூட இருக்கணும். இதுதான் மனவாட்டிக்குரிய முதல் சுபாவம் பார்த்தோம். 2வதா அவரோட நிலைச்சிருக்கணும். நிலைச்சிருக்கணும்னா பொய் சொல்லக்கூடாது பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவர பற்றி கொண்டு இருக்கணும். ஓகேவா? அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஸ்பல் டிவியின் வழியாக திறந்த வாசல் என்ற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஒரு தலைப்பின் கீழே உள்ள 5 செய்தி இந்த வாரம் ஃபுல்லா ஏன் மூலியமா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தர போற அந்த மனவாட்டிக்குரிய ஆயத்தத்தை குறித்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பற்றி கொண்டு இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? நம்ம முந்தானத்தை பார்த்தா தெய்வனோடு கூட இருக்கிறது. ஓகேயா? கூட இருந்தாலும் யூதாஸ் காரியோத்து வந்து நிலைச்சு இல்லை. ஓகேவா? கூடயே இருந்தா தேவனுடைய ஏற்றவைகளை சிந்திக்காம அவன் உலகத்துக்கு பிசாசுக்கு தனக்கு சுயமானதை யோசிச்சு தேவனை விட்டு வழி விலகி போயிட்டான் பார்த்தோம். ஓகேவா? அப்போ அவருடைய சிந்தையிலேயே எப்படி நிலைச்சு இருக்கிறதுன்னு சொல்லி நேத்து பார்த்தோம். ஓகேவா? அது எப்படின்னா நிலைச்சிருக்கிறது அவருடைய சிந்தையில நம்ம பொய் சொல்லாம இருக்குந்தா அவரோட நிலைச்சிருக்க முடியுங்கிறத பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பற்றி கொண்டு இருங்கிறத பார்த்தோம். ஓகே, மூணும் ஆக்சுவலா பார்த்தா சிமிலரா இருக்கும். ஓகேவா? ஆனா மூணுக்குமே வந்து வித்தியாசமானது. ஒரு மனவாட்டிக்குரிய சுபாவம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆழமான விஷயங்கள். நான் ரொம்ப லேசா சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா? நீங்க இதை லேசா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா ரொம்ப சீரியஸான விஷயம். ஓகே, ரொம்ப நுணுக்கமான விஷயம். சரியா? அதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவருக்கு வந்து அவருக்கு தெரியாதா இல்லையா? அப்புறம் எதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற விஷயத்தினுடைய செப்பரேஷனை சொல்லி கொடுத்து உங்களுக்கு இந்த தன்மைலாம் வேணும், நீங்க இப்படிலாம் இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும்னு தேவன் உங்கள் இடத்துல பேசணும்னா உங்களை நேசிக்கிறார். அந்த அளவு ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே, எபிசியர்ல பார்க்கும்போது தெரியும் தேவனுடைய அன்பு எப்படி உங்களில் கிரியை செய்யுது, அவர் எந்த அளவுக்கு விரும்புறாரு, உங்க கூட எப்படி இருக்க விரும்புறாருன்றது நமக்கு புரியும் இல்லையா? இப்போ 17வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது அவர் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறாங்க. இப்ப இருக்கிற பல குடும்ப தலைவர்களே கணவன் மனைவி ஒன்னா இருக்கணும்னு விரும்புறது இல்லை, பிள்ளைங்க கூட ஒன்னா இருக்கணும்னு விரும்புறது இல்லை. ஒரு பிள்ளைங்க, மருமகள், பேர பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறதே இல்லை. ஓகேவா? ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் இப்போ ஓகேவா, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், ஓகேவா, நான் உன் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறேன், நீ எனக்கு இடம் கொடுப்பியா, நீ எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்பியா அப்படிங்கிற அந்த இருதயத்தோட தேவன் உங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. உன் இருதயத்தை எனக்கு தா, ஓகேவா, உன் மனசு உன் சிந்தை எனக்கு தா, உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம பற்றி கொண்டு இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். உன்னத பாட்டுல நான் முதல் ஒரு 4 வசனத்தை வாசிக்கிறேன். ஓகே, 3வது அதிகாரம் உன்னத பாட்டுல முதல் 4 வசனம். காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். இது வந்து மனவாட்டி சபை மனவாளனை தேடுறது. ஓகே, அதாவது நீங்களும் நானும் தேவனை தேடுறது. என்ன காலங்கள்ல ஓகேவா, அவரு அந்த மாதிரி படுக்கையில இருந்து ஆத்தும நேசரை தேடுறாங்களாம். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்த நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலையும் வந்து இல்லையா. அடுத்து நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். ஓகே, தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்தும நேசரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் அப்படின்ட்டு. ஓகேவா? என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ நீங்க தேவனை பற்றி கொண்டு இருக்கணும், கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்டு இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா தேடணும். ஹல்லேலூயா. தேடணுங்கிறதுக்கு அது எப்படி தேடணும்னு உங்களுக்கு சொல்லித்தரதுன்னு எனக்கு புரியல. அதனுடைய தன்மையை சொல்றேன். ஓகேவா? அதாவது தாகம் இருக்கு இல்லையா, தர்ஸ்டி, வாஞ்ச இருக்கு இல்லையா,
இதுதான் வந்து எனக்கு தேடல்ங்கிற வார்த்தையின் வடிவில் சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு தேவன் மேல ஒரு தேடுதல் இருக்கு. எப்படி நான் சரியா சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது வைங்களா, உங்களுக்கு ஒரு மணவாளெல்லாம் பார்த்துருக்காங்க, நீங்க கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையனை பார்த்துருக்காங்க, இல்ல ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. அப்போ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஈகரோட இருப்பீங்க, எந்த அளவுக்கு ஒரு தாகத்தோட, ஒரு வாஞ்சையோட, ஒரு 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 இதோட இருப்பீங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மொத்தத்துல லைஃப் மாறுது. ஒரு பெண்ணா இருக்கும்போது நம்ம மனவாட்டியை குறிச்சு பாக்குறனால பெண்களை வச்சு நான் வந்து சொல்லி கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்போ நீங்க கல்யாணம் ஆகும்போது முழுசா உங்க ஹஸ்பண்டுடையவர்களா மாறிடுறீங்க. ஓகே, அவருக்கு பிடிச்சது அவருடைய வீட்டுல. ஓகேவா? அவருக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நீங்க சமைக்க முடியும். ஓகே, அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க ட்ரெஸ் பண்ணிக்க முடியும், இல்லையா? அவருக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டு போவார். ஓகே, நீங்க எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது அவருடைய அன்பு உங்க மேல வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் செய்ய தொடங்கிடுவார். ஓகே, அது அன்புல வருது. ஓகே, நீங்க என்ன செய்வீங்க? அவரை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க, அவரை பார்க்க விரும்புவீங்க, அவரை நேசிக்கிறத எப்படிலாம் அவருக்கு நேரம் செலவிடணும்னு யோசிப்பீங்க. ஆமாவா? இப்ப நீங்க கல்யாணம் ஆனவங்கன்னா உங்களுக்கு அவரை என்ன சொல்றது, நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை மணி நேரம் அவரை பத்தி யோசிப்பீங்க? நிஜமாவே ஒரு அன்புள்ள ஒரு ஸ்திரீனா இதை வந்து இதுக்குள்ள காதல்ங்கிறதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அன்பும் காமமும் கலந்ததுக்கு பேர் தான் காதல். ஓகேவா? அத பைபிளுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். சரியா? பியூர் அன்பு. ஓகேவா? ஜீவனை கொடுக்குற அன்பு. ஓகே, காமம்லாம் ஜீவனை கொடுக்காது. ஓகேவா? அது சும்மா லஸ்ட், அதை விட்டுரும். சரியா? நீங்க உங்க மைண்ட் வந்து அந்த உலக இச்சையில் அப்படி போயிட வேணாம். ஓகேவா? அதுக்கு வேண்டி நான் சொன்னேன். சரியா? இப்போ நீங்க கல்யாணம் ஆனவங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு அந்த போட்டோவை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ ஓகேவா, கல்யாணத்து பையனை பார்த்துருக்கேன், வீட்டுல வந்து அப்பா அம்மா வந்து பார்த்து இந்த பையன் இந்த பையனை தான் உனக்கு இது பண்ண போறேன் சொல்லும் போது நீங்க பார்க்கும்போது அது எவ்வளவு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு 20-25 வருஷம் நீங்க அப்பா அம்மா கூட வளர்ந்துருப்பீங்க. இனி பாக்கி உள்ள ஒரு 70-80 வருஷம் வச்சுக்கோங்க, 50 வருஷமும் அதெல்லாம் இந்த மகனோட, இந்த ஒரு நபரோட தான் வந்து செலவழிக்க போறேன். இது உறுதி. கல்யாணம் ஒரு மனுஷனோட ஆகுதுனாலே அது இனிமே என் லைஃப் இந்த ஆள் கூட தான். ஓகேவா? அப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்க எவ்வளவு ட்ரை பண்ணுவீங்க. சரி அம்மா, அதான் இவர் ஹைட் என்ன, ஓகேவா, இவருக்கு எது பிடிக்கும், இவர் ஃபோன் நம்பர் கொடுங்க, இவருடைய இப்போ பார்த்தா ஃபோன் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன, ஃபேஸ்புக் ஐடி என்னன்னு போய் நீங்களே அவருக்கு என்ன பிடிக்கும் அதுலயே எல்லாத்தையும் போட்டுறாங்க மொத்தத்தையும். ஓகே, குளிக்கிற டைம், சாப்பிட்ற டைம் எல்லாத்தையும் போட்டுறாங்க, எங்க போறாங்க வராங்க எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க. ஓகே, அதுல போய் பார்க்கும்போது அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கல, அவர் எதை பாக்குறாரு அதிகமா, ஓகேவா, இதெல்லாம் கூட வரைக்கும் பார்த்துடுறாங்க இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு ஈகரா தெரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பேசுவீங்க இல்லையா? ஃபோன் நம்பர் கிடைச்சதுன்னா இல்ல ஏதோ ஒரு சோசியல் மீடியா வழியா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எவ்வளோ நேரம் பேசுவீங்க? நான் சமீபத்துல ஒரு சிஸ்டர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, டெய்லி 2 மணி நேரம் பேசுறாங்களாம். அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, அடுத்த மாசத்துல கல்யாணம். ஓகேவா? அவங்க தமிழ்நாட்டுல உள்ள ஒரு பிள்ளைதான். சரியா? டெய்லி 2 மணி நேரம் பேசுறாங்க. நான் என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டேன். வெக்கத்துல சிரிக்கிறாங்க. ஓகேவா? இல்ல, நான் அதான் அதுக்குள்ள போகல. நீங்க எவ்வளவு நேரம் வந்து பேசுவீங்க? ஓகே, நான் பேசுறதுக்குள்ள கூட வரல. எவ்வளவு நேரம் உங்க கணவரை குறிச்சு யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க? ஓகேவா? அதை கொஞ்சம் உங்க ஞாபகத்துல கொண்டு வாங்கலாம். இதை கேட்கும் போதே உங்களுக்குள்ள பெண்களா இருந்தா ஒரு வகையான வெட்கம், அந்த நாணம்லாம் வருது இல்லையா? ஓகே, இது எதுக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா, இதே மாதிரி இப்ப மணவாட்டி சபை நம்ம இந்த லோகம் இல்லை, இந்த உலகம் இல்லை, இந்த பூமி இல்லை, வேற ஒரு லோகத்துல, பர லோகத்துல, பிதாவாகிய தேவன் வாசம் செய்யற லோகத்துல, அவர் உண்டாக்குன அந்த லோகத்துல, ஓகே, தேவனோடு கூட அவருக்கு முன்னாடி வலது பாரிசத்துல கிறிஸ்துவின் சிங்காசனத்துல நீங்களும் நானும் உட்கார போறோம். அது எப்படி இருக்குன்னே தெரியாது இல்லையா? அப்போ நம்ம அவரை பத்தி எவ்வளோ வாஞ்சியோட அவரை பத்தி அதையே நினைச்சு அதையே தேடி அந்த நினைவாவே எந்த அளவுக்கு நம்ம தேவனோட இருக்கணும் இல்லையா? அந்த சிந்தை உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம உலகத்துல 70 வருஷம்,
இல்லையா? ஜீவன் இந்த சரீரத்துக்கு தேவன் நியமிக்கப்பட்டது 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால 80 வருஷம் இல்லையா? இந்த 70-80 வருஷத்துல ஒரு 50 வருஷம் ஓகே திருமண வயது 18 பெண்ணுக்கு ஆயிடுச்சு. ஓகே 18ல இருந்து 21 வச்சுப்போமே. பாக்கி இருக்கிற ஒரு 50 வருஷம் இனியொரு மனுஷனோட, இனியொரு வீட்டுல, இனியொரு நாடா கூட இருக்கலாம், இனியொரு நகரமா இருக்கலாம். ஓகேவா? பிறந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது இல்லையா? வேற ஒரு இடத்துல போய் வேற ஒரு நபர் கூட வேற ஒரு குடும்பத்தோட போய் வாழ போறோம். ஓகேவா? இப்போ இருக்கிற உலகம் பாருங்களேன், அதுக்கு துளி கூட பிராக்டிஸே பண்ண மாட்டாங்க. எப்படி சமைக்கணும்னு பிள்ளைங்களுக்கு தெரியாது. எப்படி புருஷனோட பேசணும் பழகணும்னு தெரியாது. புருஷனை எப்படி அழைக்கணும்னு தெரியாது. புதிய ஏற்பாட்டுல வரைக்கும் சாரால உயர்த்தி சொல்லியிருக்காரு. ஓகேவா? என்னன்னா எஜமானனேன்னு சொல்லி ஆபிரகாம் கூப்பிட்டது பவுல் இங்க மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஓகேவா? ஏன்னா இந்த மாவன் ஆள்றது அவரு. ஓகேயா? இந்த மாவனுடைய தலையா அவர் இருக்காரு. அதை புரிஞ்சு அப்போ நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா ஓகே உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ அதுவும் பொம்பளை பிள்ளைங்கன்னா புருஷன் வீட்டுல வாழ போறதுமா, நீ இது இல்லை ஓகேவா, நீ அங்கதான் போய் வாழ போற, அதுதான் உன்னுடைய வீடு. ஆக்சுவலா தமிழ் கலாச்சாரத்துல அப்படிதான் வளர்ப்பாங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டியில இதை நான் என்னால பார்க்க முடியல. ஓகேவா? ஏன்னா படின்னு சொல்லி வளர்த்துறாங்க, சம்பாதின்னு சொல்றாங்க. இப்பவே மைண்ட்ல ஒரு காரியத்தை இன்ஜெக்ட் பண்றாங்க. அது என்னால ஏத்துக்கவே முடியல. அது என்னன்னா, நீ தனியா வாழ பழகணும். ஓகேவா? நீ படி, சம்பாதி. ஓகேவா? வேலைக்கு அனுமதிக்காத கணவரை கல்யாணம் பண்றது இல்ல, வேலைக்கு அனுமதிக்கிற கணவரை கல்யாணம் பண்றது. ஓகேவா? ஏன்னா சொந்த காலில் நிக்கணும், உனக்கு தேவையானதை நீயே வாங்கிக்கணும். அப்படி அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? ஓகேவா? இல்ல அந்த கல்யாணம் இது மொத்தத்துல மாறிடுச்சு. இத தேவன் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, அவர் நம்ம மேல கோபம் இருக்கும்போது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு பிளவுபடும் போது மனுஷங்களுக்குள்ளேயே அதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளும்படியான அடையாளங்களை வைக்கிறாரு. ஓகேவா? கிறிஸ்தவத்துல அதிக பிரிவினை, அதிக டைவர்ஸ் இருக்குன்னா தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கிறிஸ்தவத்துல பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லைன்னா இப்போ நாம தேவனோட இணைந்த ஆத்ம ஆதாயம் பண்ணலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸ்பிரிச்சுவலா. ஓகேவா? திரும்பவுமே விஷயத்துக்கு வரோம். ஓகேவா? நீங்க தேவனை பற்றி கொண்டு இருக்கணும்னா அவரை தேடணும். அவரை குறிச்ச ஒரு தேடல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க எப்போ தேடுவீங்க? எப்படி தேடுவீங்க? அவரை கண்டு கொண்டாங்க இல்லையா? ஆத்தும நேசரை கண்டேன் ஒரு இடத்துல சொல்றாங்க. ஓகே, நீங்க உங்களுடைய ஆத்தும நேசரை காணணும்னா எப்ப காணுவீங்க? அவரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடுங்கன்னு வசனம் சொல்லியிருக்கு. தேவனை கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதிகாலையில தேடுங்க. ஓகே, அவரை பற்றி கொண்டு இருக்கணும்னா 3 to 5. ஓகேவா? அந்த நேரத்துல அவரை தேடுங்க. அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். 12 to 2, 3 வரைக்கும் நீங்க உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களா அவர்கிட்ட வைப்பார். அவருடைய செவிகள் திறந்திருக்கும். ஓகே, அந்த 3 to 5 அவருடைய வாய்கள் விரிவா திறக்கும். ஓகே, நம்மளுடைய செவிகள் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தா அந்த டைம்ல அவர் பேசுறது நல்லா கேட்கும். ஓகே, அப்போ அவரை கண்டடையத்தக்க சமயத்தையும் சொல்லிட்டேன். அப்போ இந்த டைம்ல இப்படி ஜெபிங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னா நான் சொன்னேன் இல்லையா, பிஃபோர் 3, ஓகே 12:30 to 2:30 அந்த டைம்ல நீங்க உபவாசம் இருந்து ஜெபிங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு சித்தமா இருந்ததுன்னா, ஆவியானவர் ஜெபத்தை ஏறெடுத்தாருன்னா, உங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தினால ஜெபிச்சீங்கன்னா நீங்க ஜெபிங்க. ஓகேவா? அப்புறம் பிரதர் தான் சொன்னார், நீங்க எதை வேணா கேட்டு இந்த டைம்ல கேட்டு தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. ஓகேவா? அது பாவமாய் போயிடும். நீங்க இப்படி இருந்தா நீங்க அந்த டைம்ல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேவா? நீங்க மத்த நேரம் 2:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அவர் பேசுற அவர் சத்தத்தை யார் கேட்க விருப்பமா இருக்கா? அவரை குறிச்ச அந்த தேடுதல் இருக்கு இல்லையா, அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிறது. இப்போ நிறைய காரியங்கள் பைபிள்ல இருக்கிற வெளிப்பாடெல்லாம் பெற்ற மனுஷர்கள் இந்த நேரத்துல தேவனோட இருக்கிற மனுஷங்களா தான் இருப்பாங்க. ஓகேவா? அந்த டைம் ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்போ நீங்க தேவனோட இருக்கணும், அதுக்கு தேவனை பற்றி கொண்டு இருக்கணும், அதுக்கு அவரை
தேடணும், அது ரொம்ப அவசியம். ஓகேவா? எப்படி தேடக்கூடாதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அதுவும் இதே உன்னத பாட்டுல 5வது அதிகாரத்துல இருக்கு. என்ன ஆகுதுன்னா, ஆனா தேவன் ரொம்ப வருத்தத்தோட இப்படிதான் நிறைய பேர் தேவனை தேடுறாங்கிறத வலியுறுத்தும்படியா நான் இதையுமே சொல்லிடுறேன். அவருடைய வேதனை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? உங்க புருஷன் எதுக்கு கஷ்டப்படுறாரு, ஏன் வருத்தத்தோட இருக்கார், ஏன் உங்க கூட சந்தோஷமா இல்லை, ஏன் உங்க பிள்ளைங்களோட எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு, அவருடைய கோபத்துக்கு உண்டான காரணம் என்ன, நாங்க என்ன செஞ்சோம், ஓகேவா? அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சில காரியங்கள் இருந்தா அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் தேடி வந்தப்போ நீங்க விலகி இருப்பீங்க, அவர் கூப்பிட்டப்போ நீங்க போயிருக்க மாட்டீங்க. ஓகே, செவி கொடுத்திருக்க மாட்டீங்க. ஓகேவா? அவர் விரும்பினப்போ உங்ககிட்ட அந்த விருப்பம் இருந்திருக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் போயிடுவார். ஓகேயா? அவர் போயிட்டு நீங்க பின்னாடியே போனாலும் அப்படிதான் நீங்க நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அவரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடாம நிறைய பேர் தேடுறீங்க. அதையும் உணர்த்தினால சொல்றேன். ஓகே, 5வது அதிகாரத்துல, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமும் விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். தேவன் உங்ககிட்ட பேசுற சத்தத்தை கேட்டிருக்கீங்க. ஓகேவா? அவர் எப்படிலாம் பேசுறாரு, என் சகோதரி, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியை கதவை தரேன்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்கிறாரு. ஓகே, 3வது வசனத்துல அந்த மாதிரி சொல்றாங்க, மணவாட்டி சொல்லுது, என் வஸ்திரத்தை நான் களைஞ்சு போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். தன்னுடைய காரியத்தை பார்த்து மணவாளனுக்கு கதவை திறக்காமது. ஓகேவா? அவன் அதாவது தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொடுத்தவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள்ல சிக்கி கொள்ள மாட்டான் இல்லையா? தீமோத்தி அழகா சொல்றாரு. ஓகேவா? அப்போ நீங்க ஓகேவா தேவனோடு இருக்கணும், தேவனுடைய மனவாட்டியா இருக்கணும்னா உலக வேலை அலுவல்னு சொல்லுவோம். ஓகே, உலக காரியத்துல உங்களை சிக்கி கொள்ளாதீங்க, சிக்கி கொள்ள விடாதீங்க. இங்க இந்தமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு படுத்துட்டாங்களாம், கழுவிட்டு. ஓகேவா? காலெல்லாம் வரைக்கும் கழுவிட்டேன், திரும்ப நடந்து கதவு திறந்தா கால் அழுக்காகும், திரும்ப நான் ட்ரெஸ் எல்லாம் போடணும். இது ஒரு சோம்பேறித்தனத்தை, லேசினஸுக்கு கொடுக்குது. ஓகேவா? என்னை பார்த்தா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மணவாளனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததை குறிக்குது, வேற எதையோ முக்கியத்துவப்படுத்துறாங்க இல்லையா? தன்னுடைய அழக தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய வழிகளை மட்டும் யோசிக்கிற அந்த சுபாவத்தை என்னால பார்க்க முடியுது. ஓகே, அப்போ தன்னை குறிச்சு தன்னுடைய சுயத்தை முன்னிறுத்தி தேவன் நம்மளை தேடி வந்தப்போ தேவனுக்கு நம்ம செவி கொடுக்காம இருந்த நிலையை இங்க காட்டுது. ஓகே, நீங்க என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வருவாரு, திரும்ப போயிடுவாரு. ஓகேவா? அதுக்கு பின்னாடி பார்த்தா, என் நேசர் கதவை திறக்க நான் எழுந்தேன், 5வது வசனத்துல இருக்கு. திரும்ப கதவு திறக்கிறாங்க. ஓகே, எப்போ அவர் வந்தப்ப இல்ல, அவர் போனதுக்கு அப்புறம் இவந்தமா கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்தா அங்க நேசர் இல்ல. நேசரை தேடி போனா வழியில காவலர்கள்லாம் பிடிச்சு ஃபுல்லா துணியெல்லாம் உருவி விட்டுருவாங்க. ஓகே, மனவாட்டியா. ஓகேவா? அப்போ நீங்க இப்படிதான் தேடுறீங்கன்னு நிறைய பேர் ஆவியானவர் உணர்த்துறாரு. ஓகேவா? இப்படி தேடாதீங்க, அவரை கண்டறியத்தக்க சமயத்துல தேடுங்க. ஓகேவா? நீங்க தேடினா மட்டும்தான் பற்றி கொண்டு இருக்க முடியும். முதல்ல நம்ம எவ்வளவு அழகா ஆடணும். அந்தமா படுக்கையில ராச்சாமத்துல, ஓகே, ராக்காலத்துல அவங்க படுத்துட்டே ஆத்தும நேசரை தேடுறாங்களாம். முதல்ல இருதயத்துல தேடுறாங்க, 2வது பிராக்டிக்கலா நடந்து தெருக்கள்ல எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் காவலாளர்கள்ட்ட எல்லாம் கேட்டு அந்த தடையை தாண்டி போகும்போது அவருடைய நேசரை காண்றாங்க இல்லையா? நீங்க உங்களுடைய நேசரை காணணும்னா நீங்க தேடணும், அவரை கண்டடையத்தக்க சமயத்துல நீங்க தேடணும். அவர் ஒன்ஸ் உங்க கூட வந்துட்டாருன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னா, அந்த ஆவியானவருடைய நடத்துதல்ல பற்றி கொண்டு போய்கிட்டே இருங்க. அவரை பிடிச்சுக்கோங்க, விடாதீங்க. ஓகேவா? அவர் உங்க கையை பிடிச்சிட்டு தான் இருக்காரு. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் உங்களுக்கு முன்குறிச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஓகேவா? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அவரை பிடிச்சுக்கோங்க. இந்த வசனம் கேட்கும்போது உடனே அப்படியே பூரிப்பை அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, அவர் என் கூட இருக்காரு அப்படின்ட்டு. என்ன கேட்ட சொல்ல, எனக்கு நானே சொல்லிப்பேன். ஓகே, என்னன்னா மடையா அப்படின்ட்டு. ஓகே, இது உனக்கு தெரியாதா? உன்னை தாயின் கருவுல உருவாறதுக்கு முன்னாடியே என்ன முன்குறிச்சிருக்காரு. ஓகே, அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி எங்க உலக தோற்றத்துக்கு முன்னாடியே
உருவாக்கப்பட்டதா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கா, அப்போவே நான் அந்த ஆட்டுக்குட்டிக்குள்ள இருக்கேன்னு வசனம் சொல்லுது. ஓகேவா? அப்போ தேவன் அப்போத்துல இருந்து என் கூடயே இருக்காரு. இது கூட தெரியாது. இதுல என்ன சந்தோஷப்பட இருக்குது? நான் அவரோட இருக்கேனா? எனக்கு அவருடைய சத்தம் கேக்குதா? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொல்லுது. ஓகேவா? அவருடைய சத்தத்தை நான் கவனிக்கிறேனா? அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? இல்லையா? இதுதான் நான் பார்க்கணும். சரியா? அப்போ தேவனை தேடுங்க. தேடுறது அவர் கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. அதிகாலையில தேடுங்க. 3 to 5 தேடுங்க. சரியா? குடும்பத்தோட தேடுங்க. தனித்தனியா தேடுங்க. ஓகே? தேவனுக்காகவே தேடுங்க. நீங்க தேடுறது உங்களுடைய தேவைக்கு இல்லை. ஓகே? தேவனை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவருடைய நிறைவை நான் அறிஞ்சுக்கணும்னு சொல்லி அப்படி தேடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனவாட்டி சபைக்கு உண்டான சுபாவம் இதுதான். ஓகேவா? முதல்ல நம்ம பார்த்தது தம்மோடு கூட இருக்கணும், தேவனோடு கூட இருக்கணும். 2வது நம்ம பார்த்தது நிலைச்சிருக்கணும். ஓகேவா? அவரோட நிலைச்சிருக்கணும். பொய் சொல்லாம இருந்தா அவரோட அதை உள்ளது உள்ளதுன்னு இல்லதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணும்போது அவரோட நிலைச்சிருக்க முடியும்னு பார்த்தோம். 3வது தேவனை பற்றி கொண்டு இருக்கணும். ஓகேவா? நம்மளுடைய மலவெல்லாம் பற்றி கொண்டு இருக்கணும்னு பார்த்தோம். எப்படி பற்றி கொண்டு இருக்க முடியும்னா நம்ம தேடணும். ஓகே? தேடி தேடி எப்படி தேடணும்? அவரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடணும். ஓகே? அப்படி இருக்கும்போது அவரை பற்றி கொண்டு இருக்க முடியும். அப்படி அதாவது அந்த தேடல்ல உங்களுக்கு ஒரு வெறுமை வரும், ஒரு தாகம் அதிகமாகும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தாகம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பொருளினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஓகே? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு 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 ஒரு பொருளை வாங்குறீங்க வச்சுக்கோங்க. ஒரு போன் எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? ஒரு 10,000 ரூபாய் போனு, அதை நீங்க மாசம் வந்து 100 ரூபாவோ இல்ல 500 ரூபாவோ சேர்த்து வச்சு 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 20 மாசம் கழிச்சு ஒரு போனை வாங்கினீங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்க பற்றி கொண்டு இருப்பீங்க, பத்திரமா பாதுகாப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இது ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அப்பா அனுப்பி விட்டாரு, அப்பா காசு அனுப்பிட்டாரு, அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கண்டிப்பா தேடி கிடைக்கிற பொருளுக்கு இருக்கிற வேல்யூ தேடாம கிடைக்கிற பொருளுக்கு இருக்கவே இருக்காது. புரியுதா? இப்போ நான் என்ன தேவன் யாருன்னு அதிகமா தேட வச்சார். முதல்ல நான் யாருன்னு என்ன தேட வச்சு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தேவன் யாரு, அது கிறிஸ்து இயேசு யாருங்கிறத அதிகமா தேட வச்சாரு. இல்லைன்னா இவ்வளவு குறுகிய நாட்கள்ல நான் மற்றவங்களுக்கு உபதேசிக்கவோ, ஓகே, அதான் ஊழியர்கள் வரைக்கும் நான் என் மூலியமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்னை ஏற்படுத்தவே முடியாது. அப்போ மனவாட்டி சபைக்கு உண்டான முக்கியமான காரணத்துல ஒரு விஷயம், பற்றி கொண்டு இருக்கணும். ஓகே? நம்ம தேடும் போது பற்றி கொண்டு இருக்க முடியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருங்க, கர்த்தருக்காக இருங்க.